அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்குரிய பதிவு தான் இன்று பார்க்க போகிறோம். நமக்கு நல்லது நடக்கணும்னா நாம் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, நம்மளை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நமக்கு கண்டிப்பாக கெடுதல் தான் நடக்கும். அப்படிப்பட்ட நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நமக்கு கொடுப்பவர்கள் யார், நம்மளுடைய வாழ்க்கையை கெடுப்பவர்கள் யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரம். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற ராசிங்க அதை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்க. எப்பொழுதும் எல்லோரும் நல்லவனாக இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் எல்லோரும் கெட்டவனாகவும் இருக்க மாட்டார்கள். கால சந்தர்ப்ப சூழ்நிலையால் சில நாட்கள் நமக்கு நல்லவனாகவும் சில நாட்கள் கெட்டவர்களாகவும் இருப்பாங்க. அப்போது எல்லார் மூலயமா இன்பமும் துன்பமும் நடப்பது இயல்பு, அது இயற்கை, அதை மாற்ற கருத்தும் இல்லை. இருந்தாலும் சில பேர் மூலமாக அதிக கெடுபல் நடக்கும், சில பேர் அதிக மூலமாக நல்ல பலன் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ உங்களுக்கு தீமைகள் செய்யக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடியது கும்பராசியில் பிறந்தவங்க. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சியில் தடை கற்கள், தடை பிரச்சனை, முட்டுக்கட்டை போன்றவை வரும். ஸோ இதற்கடுத்து பார்க்கக்கூடியது கன்னி ராசியில் பிறந்தவங்க. ஸோ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுடைய திறமைகள், உழைப்புகள் மறைமுகமாக திருடப்பெறும். உங்களுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தில் தடையாக இருந்து விடுவார்கள். ஸோ இதற்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். ஸோ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மூலமாக தேவையில்லாத விரை செலவுகள், பயணங்கள், தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். அதே போல் ரிஷபராசியில் பிறந்தவங்க, அவங்க மூலமாக எதிர்பாராத கடன் பிரச்சனை, அவங்க மூலமாக ஏதாவது விபத்து ஏற்படுறது, அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தம் சம்பந்தமான நோய் பிரச்சனை உருவாகிறதுக்கு அவர்கள் காரணமாக இருந்து விடுவார்கள். இப்படி இந்த 4 ராசி கும்பம், விருச்சகம், கன்னி மற்றும் ரிஷபம், இந்த 4 ராசிக்காரர்கள் மூலமாக அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இயற்கையாக அவங்களுக்கு கெடுபல் நடக்க வாய்ப்புண்டு. ஸோ இதே போல் கொடுப்பவர்கள் யார், உங்களுக்கு பல விஷயத்தை நன்மையை கொடுத்து கொடுக்கக்கூடியவர்கள் யார்? பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களை பொறுத்தவரை முதல்ல மீன ராசிக்காரங்க, அவங்க மூலமாக வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மை கிடைக்கும். உங்களுடைய படிப்பு விஷயம், வண்டி வாகன சம்மந்தமான உதவிகள், வீடு நிலம் வாங்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற விஷயத்தில் நல்லபடியாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து மேச ராசியில் பிறந்தவங்க, உங்களுடைய காதல், கல்யாணம், பிள்ளைகள் விஷயத்தில் அவங்களுடைய உறுதுணை சப்போர்ட் கண்டிப்பான முறையில் இருக்கும். இதுக்கப்புறம் மிதுனத்தில் பிறந்த நண்பர்கள், மிதுன ராசியில் பிறந்தவங்க, அவங்க மூலமாக நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சிறப்பான முறையில் இருக்கும். நல்ல ஒரு நண்பர்களாக, உறவாக உங்களுக்கு இருப்பார்கள். உங்களுடைய அன்றாட உதவிகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதுக்கு அடுத்த ஒரு ராசின்னு பார்த்தா சிம்ம ராசியில் பிறந்தவங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்க மூலமாக உங்களுக்கு அவர்கள் தாய் தந்தையர் போல் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து விடுவார்கள். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 ஜாஸ்தி. இதற்கடுத்து துலா ராசியில் பிறந்தவங்க, ஸோ இவர்கள் மூலமாக எதிர்பார்க்காத தன லாபங்கள் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த 5 ராசினர் மீனம், மேஷம், மிதுனம், சிம்மம் மற்றும் துலாம், இந்த ராசிக்காரர்கள் மூலமாக எதிர்பார்க்காத நன்மைகள் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்து தீரும். உங்களுக்கு கொடுப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதெல்லாம் தெரிந்து புரிந்து அறிந்து ஒரு நட்போ தொடர்போ ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது உங்களுக்கு நல்லவை தான் அதிகம் நடக்கும். அது தெளிவாக புரிஞ்சுங்க, சரிங்களா? ஸோ இந்த பற்றி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.